கவுன்சிலர் பின்னாடி இப்படி வந்துருங்க, சைடில் வாங்க, பின்னாடி வந்துருங்கண்ணா, இப்படி வாங்க, சைடில் வாங்க அண்ணா, செல்லை கீழே வைங்க. எடுத்தாச்சு எடுத்தாச்சு. எப்படி சார் இடையில போட்டுருக்காங்க. வாங்க 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 வாங்க. ரொம்ப எந்த படமும் வாங்கலையா? வீட்டில் பணம் 1000 ரூபா தாசில்தாரு அடுத்த மாதம் உனக்கு பணம் வரும் போட்டுருவாரு. என்ன மாதம் ஐடி கார்டு கேட்குறேன். பணம் வருதா? எப்படி வராமல் இருக்கும்? நீங்கள் உட்காருங்க. பேர் நம்ம ஆடியோ சார் மணி விடுங்க. உனக்கு என்ன உங்கள் அம்மா யார்? என்ன ஆகுது? என்ன வயசு? என்ன ஆகுது? அதுக்கு என்ன வயசு பார்ப்பாங்க? பணம் வருதா? ஏன் ஒன்றா கேட்குங்க? கார்டு வாங்கியிருக்கா? எங்கே இருக்கணும்? பறி கொடுத்துருக்கீங்களா? உனக்கு எதுக்கும் போட்டு பேர் சொல்லுமா? ரெண்டு பேருக்குமே பணம் கொடுக்க சொல்றோம்மா. 1500 பணம் வரும். ஒரு மாசத்துக்கு பணம் வாங்கிக்கலாம். எந்த ஒரு ஏன் இவ்வளோ நாளாக கேட்கல? பேர் நம்ம பேர் என்ன? சுமித்ரா. அவங்க அப்பா பேர் நம்ம அப்பா பேர் மணிதான். சாப்பிடுமா? சாப்பிடலாம். சாப்பிட்டியா மகள்ல?
சாப்பிட்டு வந்தியா? சரி சரி. ரெண்டு குழந்தை தானே? 2 பேரும் தானே? மாதம் மாதம் பணம் என்ன வரும்? 2 எழுதிட்டீங்களா? அம்மா இல்லை வண்டி 3 சக்கரம் வந்துடும். பணம் அதில் பண்ணி அதில் கொடுத்துருங்க. பேர் எழுதிட்டா வந்துடும். நானே போட்டு விட்டுறேன். சரியா? பணம் வருதா? அது ரேட்டு 1000 ரூபா வருதா? அந்த மாதம் உங்களுக்கு 1000 ரூபா வருதா? மகளிர் உரிமை வருதுல்ல? பேர் சொல்லுங்க. அது நீங்கள் அப்படி தான் வருவோம். நாங்களாம் இங்கே வந்து எங்களுக்கு எனக்கு அவங்க கூப்பிட்டு வந்ததெல்லாம் அவங்க போயிருக்கிறாங்க. வயசு என்ன ஆகுது? பேர் சொல்லுங்க. வண்டி ஓட்டுவீங்களா? வண்டி போட்டுருவாங்கம்மா. எம்எல்ஏ நம்ம ஸ்கீமில் போட்டு கொடுத்துருவோம். அப்படியா? சரி சரி. சரியா மாத்திரை சாப்பிட்றீங்களா? மாடிக்கா முட்டியா? வண்டி இது ரெண்டும் அந்த இதில் சேர்த்து சரி சரி. ஸ்டேப்லர் போட்டு எடுத்துருவாங்க. ஸ்டேப்லர் போட்டு எடுத்துருவாங்க. கீழே விழுந்துடும். க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. இருக்கேன் சார். நான் இங்கே தான் சார் இருக்கேன் சார். பெலாந்துறை கிராமத்தில் பூவனூர், கூடலூர், கொடிக்களம், முருகன்குடி, கணபதிக்குறிச்சி, கிளிமங்கலம், குறுக்கத்தாஞ்சேரி, பாசிக்குளம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கும் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்று எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மேற்படி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், மனுதாரர்கள், தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், சேர்மன்ஸ் மற்றும் இதர முக்கிய தலைவர்களை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருமாறு மாண்புமிகு தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெலாந்துறை வாழ் மக்களுக்கும் அவர்களுக்கு சுற்றுப்பட்டத்தில் உள்ள அனைத்து கிராம மக்களுக்கும் அவர்களது குறைகளை கேட்டு இந்த இனிய மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், மனிதநேய பண்பாளர், மக்கள் தொண்டர், எந்நேரமும் மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற நினைப்பிலேயே இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் நமது ஆர்டிஓ, தாசில்தார் உள்ளிட்ட இதர துறை அலுவலர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பிடிஓ உள்ளிட்ட உள்ளாட்சி பிரமுகர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக எனது வாழ்த்துதல்களையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்த உடனே நம்ம அமைச்சர் பெருமகனார் செஞ்ச செயலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இங்கே இமிடியேட்டாக ஒரு 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு 3 சக்கர வாகனம் வசதி செய்வதற்கு
இந்த இடத்திலேயே உத்தரவிட்டுள்ளார். அதை உடனடியாக நாங்கள் அதை நிறைவேற்ற தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எந்த அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாலும் அது சரியானதாக இருந்தாக்க உடனடியாக எந்த காலதாமதமும் இல்லாமல் நிறைவேற்றி தரப்படும் என்ற உத்தரவாதத்தினை அரசின் சார்பாக உங்களுக்கு அறிவித்து அமைச்சர் பெருமகனார் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. பெலாந்துறை ஊராட்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர், எனது அன்பு அண்ணன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பெலாந்துறை ஊராட்சி இதற்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை. இப்போ அதேமாதிரி எனது வார்டுக்குட்பட்ட குறுக்குத்தஞ்சேரி ஊராட்சி, பாசிக்குளம் ஊராட்சி அனைத்தையும் இருந்ததை விட இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்த பெலாந்துறை ஊராட்சியில் இந்த அரசியல் மேல்நிலைப் பள்ளிக்கு 2 வகுப்புற கட்டடம் வேணும். அது மட்டும் இல்லாமல் கலையரங்கம், இது மட்டும் இப்போ எங்களுக்கு மிக முக்கியமாக தேவை. அதுக்கு அண்ணன் அவர்கள் ஆவணம் செய்வார்னு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. முதல்வர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது மாண்பிற்குரிய மதிப்பிற்குரிய தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்றுவார்கள். பெலாந்துறை கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சி நம்முடைய கிராமத்தில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அனைவரையும் வரவேற்ற நம்முடைய சப் கலெக்டர் அன்பு சகோதரர் சங்கர் அவர்களே, விருத்தாசலம் கோட்டாட்சியர் அன்பு சகோதரர் அவர்களே, தாசில்தார் அந்தோணிராஜ் அவர்களே, அந்தோணிராஜ் அவர்களே, மற்றும் நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பிடிஓ, ஸ்கீம் பிடிஓ, ரெகுலர் பிடிஓ மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் சிவதியாகராஜ் செம்பியன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு தம்பி பாவாடை கோவிந்தசாமி அவர்களே, மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் தம்பி கோனூர் மதியழகன் அவர்களே, அவைத்தலைவர் ஜெயராமன் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் ராஜேந்திரன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி ஜெயராமன் அவர்களே, அன்பழகன் அவர்களே, கவுன்சிலர் ரத்தினம் அவர்களே, துறையூர் வீராசாமி அவர்களே, சுகுணா அவர்களே, வாஞ்சிநாதன் அவர்களே, காமராஜ் அவர்களே, மற்றும் நம்முடைய இங்கே பேசிய ஒன்றிய கவுன்சிலர் அன்பு தம்பி கலைச்செல்வன் அவர்களே, வெண்ணிலா கலைச்செல்வன் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் பைங்கிலி ரவி அவர்களே, கிளைச்செயலாளர் அமுதலிங்கம் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கிளை செயலாளர் உலகநாதன் அவர்களே, அரவிந்த் சாமி அவர்களே, பழனிவேல் அவர்களே, ராம்குமார் அவர்களே, ஜக்கன் சேரி அவர்களே, வேலாயுதம் அவர்களே, பாசிக்குளம் தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, வட்டார காங்கிரஸ் தலைவர் கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசு துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்களே, பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, கழகத்திலே இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் சொன்னதாக கருத்திலே கொள்ள வேண்டும். வந்திருக்கின்ற அனைத்து கிளை கழகங்கள் நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி நடத்துவது எதற்காக என்றால், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தாலுகா ஆஃபீஸு, பஞ்சாயத்து யூனியனு, ஆர்டிஓ ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸுன்னு போய் அலைஞ்சு ஓய்ந்து போகின்ற காரணத்தால் மங்களூர் ஒன்றிய கழக செயலாளர் பட்டூர் அமுதலிங்கம் அவர்களே, முன்னால் இங்கே உட்காந்துருக்கீங்க, இது மாதிரி எல்லா அலுவலகத்துக்கும் போய் அலைந்து
அந்த காரியங்கள் நடக்காத காரணத்தினால் நம்முடைய முதலமைச்சர்கள் மக்களுடன் முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிராமத்துக்கு இப்போ ஒரு சார் வந்து கடலூர்ந்து வந்திருக்காரு சப் கலெக்டர், இவர் விருத்தாசம் வந்திருக்காரு, ஒரு சப் கலெக்டர் வந்திருக்காரு, யூனியன் ஆஃபீஸ்லேருந்து 2 பிடிஓ வந்திருக்காங்க, திட்டக்குடி தாசில்தார் வந்திருக்காங்க, எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. தம்பி எதுக்காக வந்திருக்காங்கன்னா, நீங்கள் போய் தாலுகா ஆஃபீஸுக்கும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் அலையிறதுக்கு பதிலாக நம்முடைய முதலமைச்சர்கள் ஒரு உத்தரவு போட்டு இங்கேயே வரவழைத்து உங்கள்ட்ட என்ன மனுன்னு வாங்கி அதை 30 நாளுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. அதுக்காக நடக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இப்போ வந்து பார்த்தோம், இங்கே கணபதி குறிச்சியில் குறுக்கத்தஞ்சியிலேருந்து 2 பிள்ளைங்க வந்தது, பிரியதர்ஷினி ஒன்று, இன்னொரு பாப்பா, 2 பேர். இந்த 2 பேரும் வாய் பேச முடியல, அவங்களுக்கு வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம கலெக்டர் சொன்னோம், நம்ம 30 நாளில் அவங்களுக்கு 1500 ரூபா 1500 ரூபா மாதம் வரும், ஏற்பாடு பண்ணிட்டோம். அங்கே ஒருத்தர் கால் சுகரில் உள்ளே போய் அப்புறம் காலே கட் பண்ணிட்டாங்க, இது தொட வரலையும் கால் போயிடுச்சு. அவருக்கு யாரும் என்ன செய்ய முடியும்? அவருக்கு சொல்லி அவருக்கு மாதம் 1000 ரூபா, 1000 1500 சார், 1500 ரூபா கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். 2 பேருக்கு வண்டி இல்லை, 3 சக்கர வண்டி மோட்டர் பைக்கு இங்கேயே கூப்பிட்டு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இது போல் இப்போ நாங்கள் இன்றைக்கி வரலன்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் போக மாட்டாங்க எங்கேயும், ஏதோ வரலன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா தெரியாது. இது நம்ம ஊரில் மட்டும் நடக்கலை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் 10 ஊர் 8 ஊர், நீங்கள் எத்தனை ஊர் சார்? 9 கிராமம் நம்ம ஊருக்கு இன்றைக்கி வந்துருக்கு, வர சொல்லிருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 9 கிராமம் 10 கிராமம் 8 கிராமம்னு போட்டு இது போல் மீட்டிங் வச்சு எல்லா அதிகாரியும் வரவழைச்சு அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்னென்ன அந்த அப்ளிகேஷனை வாங்கி 30 நாட்களுக்குள்ளே நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவு போட்டு இந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன சும்மா எல்லாரும் ஒரு விண்ணப்பம் கொடுக்கக்கூடாது. இப்போ உங்கள் தாத்தா வேலை வச்சுருந்துருப்பார், அவர் இறந்துட்டு இருப்பார், அவர் பேர் இருக்கனால அவர் பேர்லேயே இருக்கும். அந்த பட்டா பையன் பேருக்கு பேரன் வந்திருப்பான், பேரனும் கல்யாணம் ஆகிருக்கும், ஆனால் பட்டா மாறாமல் அவங்க பேர்லேயே இருக்கும். அது மாதிரி இருந்து கொடுத்தா உடனே அதை மாற்ற சொல்லி 30 நாளில் மாற்றி கொடுத்துருவோம். வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க, ஒயரிங்லாம் பண்ணியிருப்பீங்க, இபி ஆஃபீஸ் நடந்துகிட்டே இருப்பீங்க, ஆனால் இபி கனெக்ஷன் கொடுக்காம சர்வீஸ் கொடுக்காம இருப்பாங்க. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா 1 வாரத்தில் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க சொல்லிடுவோம். வீட்டுக்கு உங்கள் இடம் பிரித்து அளக்காமல் பட்டா எல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க, ஆனால் லோன் வாங்குறதுக்கு முடியாமல் அளந்து கொடுக்காம இருப்பாங்க. அது மாதிரி சர்வேரை போய் தேடி அலைஞ்சி இருந்திருப்பீங்க, ஆனால் வந்துருக்கவே மாட்டாங்க சர்வேர். இங்கே கொடுத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ளாக அளந்து கொடுக்க சொல்லிடுவோம். எதெல்லாம் இப்போ கறவை மாடு வாங்கணும், அந்த பேங்க்கு போனால் கொடுக்கல, இந்த பேங்க்கு போனால் கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் கூட்டுறவுத்துறை உடனே சொல்லி 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு கறவை மாடு வாங்குறது ஏற்பாடு பண்ணுவோம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு தர்றதுக்கு 30 நாள் தான் டைமு. நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ரெசிப்ட் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அந்த 30 நாளுக்குள்ளே வரலன்னா நீங்கள் ஏன் வரலன்னு கேட்கலாம். 30 நாளில் கட்டாயம் முடிஞ்சிடும். இப்போ இபி ஆஃபீஸுக்கு சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்தா இன்றைக்கே கொடுத்துருவாங்க, இங்கேயே இல்லை 1 வாரத்தில் கொடுத்துருவாங்க. அதனால் அது போன்ற விஷயங்களை செய்வதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ மற்றவங்க மனு கொடுக்குறாங்க சும்மா எழுதி கொடுக்கூடாது, அது இல்லை இது அப்படி இல்லை. உண்மையாக நடக்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுத்தா நிறைவேற்றி தருவோம். நம்ம மாண்பு முதலமைச்சர் இப்போ எல்லா தாய்மார்களுக்கும் வீட்டுக்கு வீடு மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் யாருக்காவது வராமல் இருந்ததுன்னா அந்த மனுவை கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் சிஎம் ஆஃபீஸ் முதலமைச்சர் அலுவலகத்தில் கொடுத்து நானே எடுத்துகிட்டு போயிடுவேன். கொண்டு கொடுத்து அந்த பணம் வர்றது உங்களுக்கு ஏற்பாடு செய்வோம். 1000 ரூபா வர்றது. நம்ம பிள்ளைங்க கல்லூரியில் படித்தா அதுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கு யாராவது வரல அது மாதிரி இருந்தால் அந்த மனுவை கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் வாங்கி கொடுத்துருவோம். இப்போ நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, கல்லூரியில் படிக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைங்க பசங்க ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஐடிஐயில் படிக்கிறது இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா பணமும் கொடுக்குறோம், ஸ்டைபண்ட் 750 ரூபா கொடுக்குறோம். ஒரு பையனுக்கு மட்டும் 1750 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுக்குறோம். ஐடி படித்து முடித்த உடனே அரசாங்கத்தில் இல்லை தனியார் துறையிலையாவது உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம்.
ஆக இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த திட்டத்தை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க திட்டத்தால இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நாடு எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதுக்கு என்ன காரணம்னா காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. நம்ம காலையில் ஏஞ்சி வயலுக்கு போயிடுவோம், இல்லை கூலி வேலைக்கு போயிடுவோம், இல்லை கட்டடத்துக்கு வேலைக்கு போவோம். கட்டடத்துக்கு போனால் அங்கே போய் சிமெண்ட் சட்டியை தூக்கிக்கிட்டு கட்டடத்தில் ஏறும்போது நம்ம பெத்த புள்ள காலையில் சாப்பிடலையேன்னு வருத்தப்பட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம். சாயங்காலம் வீட்டுக்கு வர வரலையும் அந்த குழந்தைய பற்றிய கவலை இருக்கும். ஆனால் நம்முடைய மகராசன் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் காலை உணவுங்கிற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக படிக்குது. வேலைக்கு போன அம்மா கவலை இல்லாமல் இருக்கும். முதலமைச்சர் காலையில் சாப்பாடு போட்டுறாரு, மதியானம் சாப்பாடு கிடைச்சிருது, சாயங்காலம் போய் பிள்ளைய பார்த்துக்கலாங்கிற மனநிறைவோடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கிற எல்லாரும் அந்தந்த மனுவை இங்கே எல்லா துறையும் வந்திருக்கு. கூட்டுறவுத்துறை வந்திருக்கு, இபி துறை வந்திருக்கு, கல்வித்துறை வந்திருக்கு, வேளாண்மை துறை வந்திருக்கு, எல்லா துறையும் வந்திருக்கு, காவல்துறை வந்திருக்கு. எல்லாரும் கொண்டு வந்திருக்கின்ற மனுக்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு கையில் ரசீது கொடுப்பாங்க. அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் பயனடைய வேண்டும். 30 நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக நடக்கும். அப்படி நடக்கவில்லை என்றால் அந்த மனுவை என்னிடத்திலே கொண்டு வந்து தாருங்கள். நிச்சயமாக முதலமைச்சர் சார்பு உதவியோடு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. யாராவது சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. பெறப்படுகின்ற பயனாளிகள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் திருக்கரத்தால் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதல் பயனாளி ரஷ்மிதா செல்வமணி பலாந்துரை. ரஷ்மிதா செல்வமணி பலாந்துரை. மாண்புமிகு அமைச்சர் அவரின் திருக்கரத்தால் ஊட்டச்சத்து பெட்டகம் பெறும் பயனாளி திருமதி ரஷ்மிதா செல்வமணி பலாந்துரை. சாருமதி செல்வரங்கம் பலாந்துரை. மாண்புமிகு அமைச்சர் பெருமகனாரின் திருக்கரத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம். அடுத்து கொஞ்சம் வருமா அந்த பக்கம் என்னுடைய வண்டி மனு அங்க கொடுமா. அதுதான் ஆபீஸ் திறந்து வச்சிருக்கோம். நீ கொண்டு அங்க கொடுங்க. அழுவரா பாத்து அழுவாரா யார் உங்க போறியா சாப்பிட ஆமா அங்க கொண்டு கொடுங்க. அங்க கொண்டு கொடுங்க வாங்க.